இது நார்மலான வழக்கமா நடக்கிற கும்பமேளா கிடையாது. அது என்ன கும்பமேளாங்கிறது நான் சொல்றேன். இதற்காக 50,000 போலீஸை வந்து நிறுத்தி 10,000 ஏக்கராவை ஒதுக்கி அதுல 5,000 ஏக்கரை எக்ஸ்ட்ரா வந்து தனியா கார் பார்க்கிங் மட்டுமே ஒதுக்கி இந்த 10,000 ஏக்கராவை செக்டாரா பிரிச்சு ஒவ்வொரு செக்டாருக்கும் இத்தனை ஹோட்டல், இத்தனை ஃபுட் கோர்ட்ஸ், அதுல விதமான அவர்கள் லோக்கல் உணவுகள், மார்வாடி ஃபுட்டு, குஜராத்தி ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டு, அவர்களுடைய ஸ்பெஷல் தாலின்னு சொல்லி நிறைய வந்து வித்தியாசமான உணவுகள், ஸ்நாக்ஸ், நிறைய குடிநீர் வழங்கக்கூடிய ஆட்கள், ஹெல்ப்லைன்ஸ், மருத்துவர்கள், மருத்துவமனைகள், எமர்ஜென்சி பெட்ஸ், செவிலியர்கள், 2750 சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உதவியோட அதுவும் நிர்ணயிக்கப்பட்டு, அது போக ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் சொல்லி 360 ரயில்கள் உத்தரப்பிரதேசக்கு இயக்குறாங்க. ஏன்னா எல்லா பக்கம் உலகங்களும் வந்து மக்கள் குமிறாங்கன்னு சொல்லிட்டு 14 புதிய பாலங்கள் இதுக்கு முன்னாலே இத்தனை கூட்டம் வரும் அப்படிங்கறத நினைச்சு கட்டப்பட்டு புதிய நகரமாக, பிரம்மாண்டமாக, ஒரு புனித நகரமாக அந்த பிரயாக்ராஜ் வந்து இன்னைக்கு வந்து நிர்ணயிச்சிருக்கு. இத்தனை கூட்ட மக்கள் வந்து, ஆனா என்னன்னா அந்த உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து அதிகமாக கூட்டம் வந்திருக்கு. இந்த அளவுக்கு அவர் வந்து வருவாங்க அப்படின்னு நினைக்கல. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து எல்லா பிரபலங்க வராங்க. உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் ஆப்பிள் நிறுவனத்துடைய ஓனர் ஸ்டீவ் ஜாப் இருக்காரு இல்லையா, அவருடைய மனைவி லாரன் பாவல் ஜாப் வந்திருக்காங்க. கௌதம் அதானி அம்பானி குரூப்ல இருக்க அந்த கௌதம் அதானி வந்திருக்காங்க. அனுபம் கர் வந்திருக்காரு. சங்கர் மகாதேவன், சுதா மூர்த்தி ராஜ்யசபா எம்பி இருக்கவங்க, மம்தா குல்கர்னி, கிரைஸ் மார்டின், ரெமோ டிசோசா அந்த பாலிவுட்டோட கொரியோகிராஃபர் இவர். அப்புறம் நம்மளுடைய கனவு கண்ணின்னு சொல்ற ஹேம மாலினி, அது போக நம்மளுடைய பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் எல்லாமே வந்து குமிறாங்க. குறிப்பா வந்து வெளிநாட்டுக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் இங்க வந்து குமிஞ்சு இந்த இந்து கலாச்சாரப்படி, இந்த சனாதன தர்மத்தின்படி அழகா காவி உடை உடுத்தி, உத்திராட்ச மாலை போட்டு, நெத்தியில விபூதி வச்சு அவர்கள் வந்து மந்திரங்கள் சொல்றதும் ஸ்லோகங்கள் சொல்றதும், அந்த நதியில ஒரு முறை வந்து மூழ்கி இருக்கிறதுக்காக அத்தனை பேர் வந்து இதை வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னது மகா கும்ப மேளா நடந்த ஒரு உண்மையான இந்த புராண விஷயத்த சொல்றேன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு கட்டத்துல வந்து இளமையா இருக்கணும், இன்னும் அதிக சக்திகள், வரங்கள் வேணும், சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணணும், இத்தனை அதிசயத்தையும் தரக்கூடிய அமிர்தம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவர்கள் பாட்கடலை வந்து கடைய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மேரு மலையை வந்து மத்தாக பயன்படுத்தி, வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தி, அந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் ஆமையாக இருந்து இவர்களை தாங்கி இதை கடையிறாங்க. ஒரு பக்கத்தை அசுரர்கள்லாம் நிக்கிறாங்க, ஒரு பக்கம் தேவர்கள்லாம் நின்று கடையிறாங்க. பாம்பை கயிறாக பயன்படுத்தி பாட்கடலை கடையிறாங்க. இதுல வந்து அசுரர்கள் வந்து வலிமையானவர்கள், ஆனா அந்த அளவுக்கு அறிவில்லை. ஏன்னா கிறிஸ்தவ மதத்துல வந்து சாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் என்ன பண்றாங்க, பாம்புடைய தலைப்பகுதியை வந்து பிடிச்சிருக்காங்க. அப்படி பிடிக்க கூடாது. பாம்புடைய வால் பகுதியை பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தேவர்கள் பிடிச்சிருக்காங்க. அது என்ன மலையை மத்துங்கிறாங்க, கீழே ஒரு ஆமை போய் ஒரு மலையை தாங்குது, பாம்பை வச்சு ஒரு கயிறு மாதிரி கடையிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது என்ன உள்ளர்த்தம், என்ன விஷம்ங்கிறது எதை குறிக்கிறது, அமிர்தம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுங்களா, நான் நிச்சயமா தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். கடையிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். கடையும் போது ஒரு கட்டத்தில் ஆலகால விஷம், மிக கொடுமையான ஆலகால விஷம் தான், அதுதான் முதல்ல வெளிப்படுது. இந்த விஷம் அவ்வளோ டேஞ்சர், அதில் ஒரு துளி கூட பற்றக்கூடாது. அதான் சிவபெருமான் வந்து அதை அவருடைய தொண்டையிலே ஏந்தினார் அப்படின்னு. அதுக்கு பின்னால் வந்து அந்த திரும்பவும் தொடர்ந்து கடையிறாங்க. அதுக்கு பின்னால் கடைய அமிர்தம் வெளிப்படுது. அமிர்தம் வெளிப்பட்டு அந்த அமிர்தத்தை வந்து யார் வந்து எடுத்துட்டு போறது அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னால மகாவிஷ்ணு மோகினி வடிவத்தில் வந்து அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு வான்வெளியில பறந்து போறாரு. அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைச்சிட்டா, அமிர்தத்தை சாப்பிட்டு நிறைய அவர்களுக்கு வந்து சக்தி அதிகமாச்சுன்னா மிகப்பெரிய டேஞ்சர் இந்த சமுதாயத்துக்கு நடந்துடும் சொல்லிட்டு அந்த அமிர்தத்தை தூக்கிட்டு படும்போது அந்த அமிர்தத்திலிருந்து சில துளிகள், 4 துளிகள் வந்து நம்ம பூமியில 4 இடத்துல விழுகுது. ஒன்று உத்தரகாண்ட் இந்த இடத்துல இருக்கிற ஹரித்துவார், மகாராஷ்டிரால இருக்க நாசிக்ல சில துளிகள், மத்திய பிரதேசத்துல இருக்க உஜ்ஜயினில சில துளிகள். பாருங்க, ஹரித்துவார், நாசிக், உஜ்ஜயினி. அப்புறம் இந்த முக்கியமான நம்ம உத்தரப்பிரதேசத்துல இப்ப மகா கும்பமேளா நடக்குது இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த பிரயாகராஜ் அந்த இடத்துல சில துளிகள். அந்த 4 நகரங்களையும் புண்ணிய நகரமாக, புனித நகரமாக உருவெடுக்குது. இன்னைக்கு வந்து நம்ம எல்லா சாதுக்கள், தேவர்கள், தியானம் அதிகமா பண்றவங்க, யோகா அதிகமா பண்றவங்க, இறைவனை வந்து நேரடியாக தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க உஜ்ஜயினி, ஹரித்துவார், இந்த பிரயாகராஜ்
பிரயாகராஜ் இந்த மாதிரி இடங்களுக்கு போவாங்க. அது போக இந்த ஹிமாலயா, கைலாஷ், ரிஷிகேஷ் இதுக்கு போறவங்களும் உண்டு. சரி, இதுக்கும் மகா கும்பமேளாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமிர்த துளிகள் விழுந்த இடங்கள்ல வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாளில், அதாவது சூரியனுக்கு நேர்கோட்டில் நவகிரகங்கள்ல சில சுபகிரகங்கள் நேர்கோட்டில் நிற்கிற நாட்களில் இந்த கும்பமேளா வந்து கொண்டாடப்படுது. கும்பமேளா வந்து 4 கும்பமேளாவை பிரித்து நம்ம இந்துக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அது என்னன்னா 6 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா ஆர்த்த கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா பூர்ண கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. வருஷா வருஷம் நடக்கக்கூடிய கும்பமேளா மக் கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது என்ன கும்பமேளா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பூர்ண கும்பமேளா 12 தடவை நடந்தா 12 × 12 12 தடவை 12 பூர்ண கும்பமேளா நடந்தா 144 வருஷம் 144 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு கும்பமேளா, மிக சக்தி வாய்ந்த கும்பமேளா. இதுதான் மகா கும்பமேளா. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசம் இந்த பிரயாகராஜ், அதாவது பிரயாகராஜ்ங்கிறது முதல்ல அலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், அங்கே நடக்கிறது தான் இந்த கும்பமேளா. இது வந்து அதுலேயும் எந்த இடத்துல கொண்டாடினா 3 புனித நதிகள், அதாவது நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடங்களில் வந்து இது கொண்டாடுறது தான் மிகப்பெரிய விசேஷம். அப்போதான் அதோடைய ஒட்டுமொத்த சக்தியும் இறங்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்குது. கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு புண்ணியமான இடத்துல அதுதான் நம்ம திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அங்கே இருக்குது பிரயாகராஜில். அந்த திரிவேணி சங்கமத்தில் மக்கள் எல்லாரும் வந்து கூடி இந்த கும்பமேளாவை கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல முழு சக்தியும் இறங்கக்கூடிய நாள் 144 வருஷத்துக்கு ஒரு முறை உலகத்தில் நடக்குது. இறைவனுடைய அருள் பெற்றவங்க உத்தரப்பிரதேசம் போய் ஒரே ஒரு முறை டிப் எடுத்துட்டா நமக்குள்ள வந்து அவ்வளோ சக்திகள் கிடைக்கும். நம்ம இறைவன்கிட்ட சேர்றதுக்கான வழி சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். பாவங்கள், முந்தைய பாவங்கள், நம்ம செய்த பாவங்கள், அதனால நம்ம சுமக்கக்கூடிய துன்பங்கள், இது எல்லாமே ஒரு முறை டிப் எடுத்தா தொலைஞ்சு போயிடும். அதனால லட்சக்கணக்கான டெம்பரரி டென்ட்ஸ், தற்காலிகமான டென்ட்ஸ் வந்து அதுல போட்டிருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள், மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்து அந்த டென்ட்ல படுத்து கிடக்குறாங்க. இத்தனை 1000 டென்ட் இருக்கு, ஆனா எனக்கு டென்ட்டும் கிடைக்கல, புக் ஆயிடுச்சுங்கிறவங்களுக்கு கம்பளி விரிச்சு எல்லாருக்கும் பெட்ஷீட்லாம் கொடுத்து அப்படி வரிசையா படுக்க வச்சு எப்படியோ நான் படுத்து கிடந்து நான் அந்த டிப்ல அந்த நதியில, அந்த புண்ணிய நதியில இந்த 144 வருஷத்துக்கு ஒரு முறை வரதுல வந்து ஒரே ஒரு முறை போய் முழுங்கி எந்திரிச்சோன்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க. இதுல வந்து இந்த கூடுகையில வந்து எந்த விதமான வன்முறை இல்லை, எந்த விதமான மதம் மாற்றத்துக்கான முயற்சிகள், நீங்க வந்து எங்களுடைய மதத்துல தான் மாறணும், அதுதான் வந்து இது மட்டுமே சொர்க்கத்துக்கு போற வழி அப்படிலாம் எந்த விதமான முயற்சிகள்ல சனாதன தர்மத்தோடு வரக்கூடிய மக்களை நல்லா கவனிச்சா இது வரைக்கும் உலகத்துல யாருமே இதை செய்யல. பல வருட கணக்காக தவம் செய்யக்கூடிய முனிவர்கள், சாதுக்கள், இந்த மாதிரி இருக்கவங்க தான் சித்தர்கள், அகோரிகள் அப்படின்னு சொல்லி. இதுல ஒரு முதன்மையானவர்கள் நாக சாதுக்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. ரொம்ப இறைவனோட கலந்தவர்கள். திருமூலர், பாம்பாட்டி சித்தர், கொங்கனர், தேரையர்னா இவங்கெல்லாம் பல வருஷங்கள் வாழ்ந்தவங்க. அதாவது 500 1000 வருஷம் இல்ல, 1500 2000 வருஷம், 2 யுகம் 3 யுகம் வாழ்ந்துட்டு மூச்சை நிறுத்தும் கலையை கத்துக்கிட்டு சாகா வரம் வாங்கினவங்க. ஆனா உலக வாழ்க்கையில ஒரு கட்டத்துல போர் அடிச்சவங்கள என்ன பண்ணுவாங்க, ஒரு சமாதியை தாண்டி அதுல அவர்களை உயிரோட உள்ள இறக்கி மூட சொல்லி ஜீவ சமாதி ஆவாங்க. இதுல நிறைய பேர் ஐயோ இல்ல அது போய் இது போய் இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியும் அவ்வளோக்கு எவ்வளோ பண்ற வேலை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது. கந்த சஷ்டி கவசத்தை அசிங்கப்படுத்துறது, கோயில்கள் சிலைகள் எல்லாம் திருடுறது, வரலாற்றெல்லாம் முழுக்க மறைக்கிறது, ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகளை நடந்த எல்லா நம்மளுடைய தமிழ் சரித்திரத்தை மறைச்சிட்டு புதுசா வந்து இவர்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவர்களுடைய வரலாறுலாம் எழுதி வைக்கிறதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க சனாதன தர்மத்தை வந்து கேவலப்படுத்துற ஒரு விஷயமாக நம்ம தமிழகம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் மட்டுமே ஒரு எப்பவுமே ஒரு ஆழ்ந்த நித்திரையில் இருக்கீங்க. எனக்கு யோகாவையும் தவத்தையும் தியானத்தையும் சொல்லி கொடுத்த மதம், இறைவனை அடைக்கிறதுக்கு முறையான வழியை சொல்லி கொடுத்த மதம். இதுல வந்து 7 சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த சக்கரங்களை நம்ம எப்படி பண்ணணும், 3ஆம் கண் நமக்கு எங்க இருக்குது, இறைவனோட கலக்கிறதுக்கு என்ன எளிதான வழி, இது இறைவனோட கடந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பூமிக்கு அறிமுகப்படுத்தினவங்களே நம்மளுடைய சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய இந்துக்கள்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்வேன் 1000 பேர் 150 மாடி கட்டலாம், ஆனா நம்மளுடைய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஒருத்தனும் கட்ட முடியாது. இப்ப இதுல கடைசி நாகசாதுக்கள் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்க இருக்காங்க. உலகம் வேண்டாம், உலக வாழ்க்கையை வெறுத்து இறைவனோட கலந்து அந்த ஆனந்தத்துல அந்த ஜோதியில இந்த உலகத்தை இயக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்றாங்க. மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் வனாந்தரங்களிலும்
மிருகங்கள் வந்து நடமாடக்கூடிய இடத்துல, பனி பொழியக்கூடிய இடத்துல அவங்க தைரியமாக எந்த மிருகங்களும் அவங்களை தீண்டாது, எந்த பனியும் அவங்களை தீண்டாது. அவர்கள் வந்து எங்கேயுமே மனிதர்களுக்கு தென்பட மாட்டாங்க. நாகசாதுக்களை நம்ம பார்க்க முடியாது. இவர்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம இங்கே வந்துட்டு அது என்ன இப்படி இருக்காங்க, எலும்பு மண்டையோடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, உடம்பு முழுக்க சாம்பலை பூசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னன்னு பேசலாம். ஆனால் அவர்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள். முதல்ல வெளிப்பட்டு மனிதர்களுடைய கண்களுக்கு தெரிகிற மாதிரி நார்மலாக நடந்து வந்து அவர்கள் இந்த மகா கும்ப மேலால ஆயிரக்கணக்கான சாதுக்கள் வந்து இதில் வந்து அகோரிகள் இதில் கலந்துக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஒரு சேர தரிசிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நிறைய நாகசாதுக்களை நேரடியாக பார்க்க முடியுது. இவர்கள் நம்மளோட கலந்து உடலில் வந்து எந்த உடையும் அணிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் முற்றும் திறந்தவர்கள். இறைவன் நம்மளை எப்படி படைச்ச ஆதாமி ஏவாலும் எப்படி பூமியில் விடும்போது இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, கொஞ்சமாக போத்திக்கோ அப்படிலாம் சொல்லலை. நிர்வாணமாக படைத்த இந்த பூமியில் வந்து உலக விட்டார். இந்த நாகசாதுக்கள் தான் இந்த மகா கும்ப மேளாவை துவக்கி வைக்கிறவங்க. அவர்கள் வந்து பூஜை செய்து ஆசி வழங்கி துவக்கி வைத்த பின்னால தான் மற்ற மனிதர்கள் எல்லாமே இதில் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த மகா கும்ப மேளா நடக்கிறப்போ அவர்கள் அதிகமாக வருவார்கள். மக்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் அலைவார்கள். மக்கள் எல்லாம் அவர்களை பார்த்து காலில் விழுந்து அவங்ககிட்ட ஆசி வாங்கி அவர்களை பார்க்கறதுக்கு ஒரு தெய்வீக பாக்கியமாக இதை கருதி வந்து மக்கள் இவங்களெல்லாம் பார்க்குறாங்க. பொதுவாக இந்த அகோரிகள் எல்லாம் பார்க்கும்போது என்னங்க உடம்பு முழுக்க சாம்பலை பூச்சிட்டு உடம்பு முழுக்க சாம்பலை பூசிங்கிறது பைபிளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவன் ஒரு பக்கத்தில் கோபப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அந்த பக்தன் என்ன பண்ணுவான், அவன் இருட்டு உடுத்தி சாம்பலை பூசி கொண்டான். சாம்பலை பூசினோடனே உடனே வந்து கடவுள் வந்து மன்னிச்சுட்டு சரி விடு, நான் உன்னோட நீ பண்ண தப்ப மறந்துனேன். ஆனால் வந்து இந்த லண்டன்லேருந்து நமக்கு வந்து இந்த கிறிஸ்தவ மதத்தை அப்படின்னு சொல்லி உருவாக்கும் போது நிறைய நம்மளுடைய இறைவனுடைய பிள்ளைகளுடைய உண்மையான கலாச்சாரத்தை சனாதன கலாச்சாரத்தை மறைத்து நமக்கெல்லாம் இல்லை ஒரு இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கிறதா இறைவன்ட்டு போகிற வழின்னு கோட்டு சூட்டெல்லாம் போட வச்சு மகா கும்ப மேளா மொத்தம் 44 நாட்கள் நடக்குது. ஒரு நாள் 2 நாள் ஃபங்க்ஷன் கிடையாது. இது மகர சங்கராதி